ஆகா கல்யாணம் சீரியலில் இப்போ என்ன ட்ராக் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் ஐஸ்வர்யாவுக்கு கெட்ட பேரை உண்டாக்கி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும் அப்படின்னு கௌதம் போட்டிருக்கிற திட்டம் தான் இப்பொழுதைக்கு போய்கிட்டு இருக்கு ட்ரெண்டிங்காக. ஸோ கௌதம் வந்து பார்த்திங்கன்னா, ஐஸ்வர்யாவோட ஃபோட்டோவை ஃப்ரெண்டோடு இருக்கிற ஃபோட்டோவை கசக்கி வேணும்னே சூர்யா கண்ணில் படணும் அப்படிங்கிறதுக்காக சூர்யா நடந்து வர்றப்ப ஸ்டெப்புக்கு கீழே போட்டுடுறாப்புல. ஆனால் நம்ம சூர்யா ஃபோனை பார்த்துட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவையே மிதிச்சிட்டு போயிடுறாங்க. சூர்யா அந்த ஃபோட்டோவை பார்க்கலனாலும் மகா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்பவுமே கோவப்பட்டு ஐஸ்வர்யாவை போய் திட்டுறாங்க. ஆனால் ஐஸ்வர்யா வந்து இதில் எனக்கு எந்த தப்பும் இல்லவே இல்லை, காலேஜ் படிக்கும் போது இவன் என் ஃப்ரெண்டாக இருந்தான், ஆனால் அவன் ஏன் இப்போ இந்த ஃபோட்டோவெல்லாம் எடிட் பண்ணி வேணும்னே என்னை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மகா வந்து இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை ஏற்கனவே நான் ஒரு பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு எல்லாம் என் மேலே கோவத்தில் இருக்காங்க, இப்போ போயிட்டு இந்த விஷயத்தை சொன்னால் நம்பவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம மகா அடுத்த கட்டமாக நேராக போயிட்டு சூர்யா கிட்ட தான் ஹெல்ப் கேட்குறாங்க. ஆனால் சூர்யா இருந்துக்கிட்டே நம்பவே மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீ இதில் தலையிடாத, அப்படி தலையிட்டு ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கப்புறம் நீ இந்த வீட்லேயே இருக்க முடியாது அப்படின்னு மிரட்டுறாப்புல. நீங்கள் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது, ஒரு வேளை இதில் வந்து தப்பு இருந்தது அப்படின்னா நானே இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா வந்து ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாப்புல. ஒருவேளை மகா சொன்னது உண்மையாக இருந்ததுன்னா உடனே தன்னோட ஃப்ரெண்டு போலீஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி அன்அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி விசாரிக்க சொல்கிறாங்க. ஸோ இனிய எபிசோடை பொறுத்தளவு இது தாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு.